நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா கிட்ட வந்து விஜி வந்து வசமா மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பென்ட்ரைவ் திருட போய் வசமா மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீராக்கு வந்து ஆதாரத்தோட சிக்கிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வீட்டுக்கு வெளியில வந்து வீரா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பையன் வந்து கூப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வீரா வந்து வராங்க. சொல்லுங்க உங்களுக்கு யார் வேணும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, மேடம் உங்கள் ஹஸ்பண்டோட கேஸ் இருக்குல்ல, அதான் உங்களோட அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல அந்த கேஸ் இருக்குல்ல, அது சம்மந்தமா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. அதான் மேடம் எங்களோட ஓனர் இருக்கார்ல அவர் வந்து கொடுத்து விட்டாரு. சாரி மேடம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ கிடச்சது. சரி கிடச்ச உடனே வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து சொன்னார் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸு இப்போயாவது கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து அந்த சைடு நின்று விஜய் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன சிசிடிவிங்காங்க அது இதுங்காங்க. எனக்கு என்னமோ வந்து நம்ம வந்து வசமாக மாட்ட போகிறோம்னு தோணுது. அப்படி மாட்டவே கூடாது. வீரா கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. ஃபஸ்ட்டு வீராவுக்கு வந்து சந்தேகமே வரக்கூடாது. வீராவுக்கு வந்து சந்தேகம் மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட பிளானு எல்லாமே முடிஞ்சு போயிடும். கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயிலில் அனுப்பி வச்சுருவாங்க. அது வந்து நடக்கவே விடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீரா வந்து விறுவிறுன்னு அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போவே விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருது ஏதோ முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். அதனால தான் வேகமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஜன்னல் வழியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீரா வேகமாக போய் டக்குன்னு பார்த்தா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அங்கே உள்ள பென்ட்ரைவ் சொருகுறாங்க. சொருவிட்டு ஓப்பன் பண்ணி வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதில் வந்து அந்த நம்ம மாறன் அதுக்கடுத்து ராகவன் போன கார் இருக்குல்ல, அந்த கார் பக்கத்தில் வந்து 2 பேர் வராங்க. 2 பேர் வந்தோடனே யார் இவங்க இவங்க எதுக்கு வந்து அந்த கார் பக்கத்தில் வரணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டிருந்து பார்த்தா டக்குன்னு பார்த்தா இன்னொரு லேடி வராங்க. அந்த லேடி தான் நம்ம விஜய் வந்து பின்புறமாக தான் காட்டுறாங்க. முதுகை மட்டும்தான் காட்டுறாங்க. யார் இந்த லேடி லேடி வேறு வந்து அந்த 2 பசங்கக்கிட்ட ஏதோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தேகப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த 2 பேர் இருக்காங்களே அவங்க காருக்கு அடியில் போய் பிரேக் ஒயர் வந்து கட் பண்ணுறாங்க. அதை வந்து வீரா பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமான டவுட் ஆயிடுது. என்னடா இது 2 பேர் அடியில் போய் காரோட பிரேக் ஒயரை வந்து கட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சும்மா கட் பண்ணலை. அதுக்கடுத்து வந்து ஒரு பொண்ணு வாரா. அந்த பொண்ணு வந்து கட் பண்ண சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த யார் அந்த பொண்ணு அந்த 2 பசங்க யார் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து நம்ம விஜய் வந்து முதுகில் வந்து ஒரு வேல் மாதிரி டேட்டா குத்திருக்காங்கல்ல, அந்த டேட்டா வந்து அந்த இடத்துல தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து தெரிய மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை மட்டும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த டேட்டாவை வச்சு தான் இந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா விஜய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி லேப்டாப்பில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து என்ன பார்த்தாங்க ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீராவுக்கு வந்து அதை மூடி வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. லேப்டாப்பு வந்து நம்ம வந்து வேறு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து மாறன் தான் ஃபஸ்ட்டு கொண்டான்னு நினச்சோம். அதுக்கடுத்து பார்த்தா ராகவன் மாமா தான் இப்படி பண்ணான்னு நினச்சோம். ஆனால் இப்போ 2 பேருமே அப்படி பண்ணலை. 3ஆவதாக ஒரு மனுஷன் வந்து நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு பயங்கரமாக வந்து பிளான் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த 3ஆவது மனுஷி யார் அதை கண்டுபிடிக்கணும். அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிப்போம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து போகிறாங்க. வீரா போகிறத வந்து நம்ம இவங்க விஜய் வந்து பார்த்துடுறாங்க. ஃபஸ்ட்டு போய் அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குது பென்ட்ரைவை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து விறுவிறுன்னு வராங்க. வந்தோடனே வீராவோட ரூமுக்கு பக்கத்தில் வராங்க. கதை வந்து லேசாக பூட்டி இருக்குது. பூட்டி வச்சுட்டு தான் நம்ம வீரா வந்து போயிருந்தாங்க. அதை வந்து அப்படியே வெளியில் வந்து மெதுவாக திறந்துட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அந்த பொருளை வந்து தேடி கண்டுபிடிச்சாகணும். வீரா வந்து வெளியில் போயிருக்கா வர்றதுக்கு முன்னாடி அந்த பொருளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக தேட ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியில் வந்து வீரா போனவங்க ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா விஜய் வந்து ரூம்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்தோடனே ஷாக் ஆகிடுறாங்க. விஜய் ஏன் ரூமுக்குள்ளே நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துக்கா சும்மா வந்தேன் ரூமை வந்து சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னத்தையோ தேடணுமா தெரிஞ்சுச்சு. நான் வந்து என்னோடய ரூமை லாக் பண்ணி வச்சுட்டு கதவை வந்து பூட்டி வச்சுட்டு தானே போனேன். அப்படி இருக்கும்போது கதவை திறந்துட்டு போய் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் சும்மா தான் வந்தேன். ஏதாவது வீட்டில் ஏதாவது குப்பை துணி ஏதாவது எடுக்கலான்னு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உலக ஆரம்பிச்சிடுறாங்க.
வீரா வந்து இங்கே பாரு விஜி, தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்களோட ரூம்குள்ளே வந்து பூந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற சொல்லியெல்லாம் வச்சுக்கிறாத, இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் சும்மா தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம்னா போகும்போது அந்த பென்ட்ரைவ் வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்க வீரா வந்து நம்ம விஜய் மேலே வந்து லேசாக டவுட் படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.